ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். நம்ம மேரினேட் பண்ணி கீ அண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். அந்த சிக்கனை மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி அதை வேகிறதுக்காக மூடி வச்சுருந்தோம். இப்போ அது ஆல்மோஸ்ட் 80-85% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் போதும். வேறு ஒன்றுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி எல்லாமே போட வேண்டியது அத்தனையும் போட்டாச்சு. ஸோ எல்லாமே உள்ளே தான் இருக்குது. இனி புதுசாக நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு லேசி பிரியாணி, ரெகுலர் பிரியாணி இல்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் 3.5 cups ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ பிஃபோர், ரைஸை நான் சோக் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த ஹேபிட்டே இல்லை. ரொம்ப பிகினிங்கில் தான் நான் சோக் பண்ணியிருக்கேன் ரைஸ் எல்லாம். இப்போலாம் நான் சோக் பண்ணுறதே இல்லை, அந்த பழக்கமே போயிடுச்சு. ஜஸ்ட் ரைஸை நல்லா 3 times வாஷ் பண்ணி, இப்போ ஜஸ்ட் சோக் பண்ணாத ரைஸ் தான், வாஷ் பண்ண ரைஸ் மட்டும்தான் இது. வாஷ் பண்ண ரைஸை அப்படியே இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி நம்ம என்ன எய்ம் பண்ணி பண்ணுறோன்னா, இப்போ சில நாள் நமக்கு ஏதாவது பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி டேஸில் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுடுவோம். அதில் ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் டெலிவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்றா அந்த மாதிரி பிரியாணி வாங்கி சாப்பிட்ற நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே குயிக்காக இருக்கிறத வச்சு ஒரு குயிக் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இது. ஸோ நமக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும், அன்ஹெல்தியாக போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோங்கிற தாட்டும் நமக்கு இருக்காது. அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் நம்ம பிரியாணியை என்ஜாய் பண்ணலாம். இது வெளியே சாப்பிட்டா இட் காஸ்ட் போத் அவர் ஹெல்த் அண்ட் மணி. பணமும் நமக்கு நிறைய செலவு, அண்ட் ஹெல்த்தும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணும். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. பட் இதுனால் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது, ஈஸியாக பண்ணிட்டோம் குயிக்காக. ஸோ கில்ட் ஃப்ரீ பிரியாணி, கில்ட்டி இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ 3.5 cups ரைஸுக்கு 2 cups வாட்டர் வச்சு பார்த்தா 7 cups வாட்டர் வரும். நான் இப்போ 7 cups ஆட் பண்ண போகிறேன். One, two,
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 கப்ஸ் வாட்டர் போட்டு ஊற்றிட்டேன். இப்போ ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா நமக்கு வாட்டர் கொதிக்கணும். இப்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், இல்லை நான் ரைஸை சோப் கூட பண்ணல, அப்படியே தான் வாஷ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ணிட்டேன். நான் பல வருஷமாச்சு ரைஸை பிரியாணிக்கு சோப் பண்ணி அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் அவ்வளோ குயிக்காக வெந்துடும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸ் பேர் மெஹரான் பாஸ்மதி ரைஸ். இதுக்கு முன்னாடி நான் மெஹரான் ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உப்பு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்ன போடணும். மீன்வைல் இந்த ரைஸ் குக்காக நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ரைத்தா, தயிர், வெங்காயம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பப்பட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கேப்பில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ரைஸ் 75% ஆஃப் த வாட்டரை பட்டு குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது குயிக்காக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பெரிய பர்னரில் போட வேண்டாம். 75% அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றி அந்த ரைஸ் வந்து ரைஸாக தான் இருக்கும், பட் ஸ்டில் அது அவ்வளோ வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹை பர்னரில், பெரிய பர்னர்லேருந்து எடுத்து உள்ளே உங்கள் குக்கிங் ரேஞ்சில் உள்ளே சின்ன பர்னரில் போட்டு ப்ராப்பராக கவர் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சுடுங்க. அந்த டைமில் லிட்டை திறக்கவே வேண்டாம். 20 மினிட்ஸ் அது ஒரு தம் மாதிரி அப்படியே ஸ்லோவாக குக் ஆகும். அதில் இருக்கிற வாட்டர், அந்த ஆயிலே அது குக் ஆகிடும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், நல்லா கொதிக்க போகுது. இப்போது கொதித்து குயிக்காக அந்த ரைஸ் எல்லாம் இப்போ அவ்வளோ வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தான் வாட்டர் இருக்கும். அவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே சின்ன பர்னரில் உள்ளதுலேயே சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிட போகிறோம். ஸோ அந்த 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம திறக்க வேண்டாம், அது ஒரு ஈக்குவல் டு தம். அப்படியே ஸ்லோவாக குக் ஆகி அப்படியே தம் ஆகிடும். ஸோ அது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அல்லது இன்னும் ஒரு ஸ்டாண்டிங் டைம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ளேம் ஆஃப் பண்ண பிறகு அது செட் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இது அவ்வளோத்தையும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கொதிக்க ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் அடுத்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் இப்போ அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டரை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் ரைஸ் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக தெரியுது, ரைஸ் இருக்கதே தெரியல, ரைஸ் எல்லாம் அடியில் போயிடுச்சு. நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக மேலே வந்து உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் ரைஸ் எல்லாம் வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டுன்னு அர்த்தம். அந்த டைமில் கரெக்டாக இதிலே கண்டினியூ பண்ணாமல் மூடி போட்டு இங்கே வந்துடணும். நம்ம சின்ன பர்னரில் போட்டுருணும், ஃபுல் சிம்மில் போட்டுருங்க. போட்டு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அது செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அந்த டைமில் ஃபைனல் டச்சுக்காக லாஸ்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் டச் இருக்கும், அந்த கீயோட ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் பேச்சுலர் பிரியாணி, ஒரு லேசி பிரியாணி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.